என்னோட கிளைண்டோட சர்வர் ரூம் ரீசெண்டா ஃபயர் ஆக்சிடென்ட்னால பர்ன் ஆயிடுச்சு. இதுல ஃபார்ச்சுனேட்டான விஷயம் என்னன்னா அந்த ஆபீஸ்ல 60 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கிற கேபின் எதுவும் டேமேஜ் ஆகல. இந்த கிளைண்ட் வந்து இந்த சர்வர் ரூமை திரும்ப எங்களுக்கு செட் பண்ணி கொடுக்க சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்க போய் பார்க்கும்போது தான் தெரிஞ்சது அந்த சர்வர் மட்டும் டேமேஜ் ஆகல, உள்ள இருக்க வயரிங் சிஸ்டம் எல்லாமே கம்ப்ளீட்டா டேமேஜ் ஆயிடுச்சு. இதை டோட்டலா மாத்தணும்னா அந்த பில்டிங்ல இருக்க மொத்த நெட்வொர்க்கிங் கேபிளை ரீடிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் அந்த சர்வரை மறுபடியும் லைவ் ஆக்க முடியும் தெரிஞ்சுக்கிட்டோம். வித்தின் 3 days இதை டிசைன் பண்ணி இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி வித்தின் 10 daysல அவங்க ஆபீஸ்ல ஆபரேஷன் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி மறுபடியும் ரெடி பண்ணி கொடுத்தோம். இதுல நாங்க தெரிஞ்சுக்கிட்ட முக்கியமான 3 விஷயம். ஃபர்ஸ்ட், அவங்க டியூவல் பேக்கப் வச்சிருந்ததுனால அவங்களோட டேட்டாவை மறுபடியும் எங்களால ரெக்கவர் பண்ண முடிஞ்சது. செகண்ட், இதை ஒரு ப்ராப்பரான நெட்வொர்க்கிங் கன்சல்டன்ட்டை வச்சு நீங்க இந்த கேபிள் லே பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி இஷ்யூஸ் வராம தடுத்துருக்கலாம். தேர்ட், இன்னும் அட்வான்ஸா போய் நாங்க அந்த சர்வர் ரூமை ரீபில்ட் பண்ணும்போது ஆன்டி ஸ்டாட்டிக் ஃப்ளோரிங் சஜஸ்ட் பண்ணி லே பண்ணி கொடுத்தோம். அதனால ஃபியூச்சர்ல எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடான ஆக்சிடென்ட்ஸ் வராம தடுக்க முடியும். இந்த கிளைண்ட்டுக்கு நாங்க ஒரு நல்ல விஷயம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி பண்ணிட்டோம். அதான் டியூவல் பேக்கப். அந்த ஒரு இம்ப்ளிமெண்டேஷனால மட்டும்தான் இந்த மொத்த பேக்கப்பும் சேவ் ஆயிருக்கு. என்னோட கிளைண்ட் யாரு சர்வர் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு கேட்டாலுமே நான் பிளைண்டா ரெக்கமெண்ட் பண்றது டியூவல் பேக்கப். உங்களுக்கு சர்வர் ரிலேட்டடான ஏதோ queries இருந்தா என்ன ரீச் அவுட் பண்ணுங்க.